ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா 8 மணிக்கெலாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தைரியம் இருந்தால் அவன் லேட்டாக வருவான், அவனுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடந்து வரையில் ஹீரோ ஆல்ரெடி அங்கே உட்காந்து படிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் கண்ணாடியை பார்த்து எல்லாத்தையும் அழகாக கரெக்ட் பண்ணிவிட்டு ஹீரோட்ட போய் நீ என்னாச்சு ரெடி ஆகிட்டியா படிச்சிட்டியா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு இங்கே உட்காருங்க அப்படிங்க. ஹீரோயின் பக்கத்து பெஞ்சில் உட்காந்துக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி உட்காந்தோன்னா ஹீரோ அங்கே போய் உட்காந்துறான். ஹீரோயின் ஹீரோவுக்கு கொஸ்டின் கேட்காங்க. ஹீரோ டான் கொஸ்டின் கேட்குறதுக்கு முன்னாடியே ஆன்சர் பண்ணுறான். அப்புறம் ஹீரோயின் கொஸ்டின் கேட்டதுக்கு ரிலேட்டடாக இன்னொன்று கூட சொல்கிறான். உடனே ஹீரோயின் அது எங்கே இருக்குன்னு தேடுறாங்க. எங்கே இருக்குன்னு கூட சொல்கிறான். ஹீரோயினும் நீ என்ன விளையாட்டுக்கு டோரிமானோட அந்த மெமரி ப்ரெட்டை சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹீரோ சொல்கிறான், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்போதுமே தைரியமாக இருப்பாங்க, பயம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட நான் எல்லா கொஸ்டினும் கரெக்டாக சொல்லிட்டேன், நீங்கள் எனக்கு ரிவார்ட் தருவீங்களா அப்படின்னு க்ளோஸாக போய் கேட்டதுக்கு ஹீரோயின் உனக்கு சின்ன ரெட் ஃப்ளவர் வேணுமா இல்லைனா அவார்ட் வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஹீரோ கிட்ட போய் எனக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. உடனே ஹீரோயின் தள்ளி போயிட்டு நான் உனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக டைம் கொடுக்கேன், நீ உன்னோட ரிவார்டை யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு ஹீரோவையே நினச்சிட்டே இருக்காங்க. தூங்கும்போது கூட ஹீரோ பக்கத்தில் பட்டிருக்க மாதிரியே இருக்குது அவங்களுக்கு. ஹீரோயின் காலையில் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு ஹீரோக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே நிற்காங்க, ஹீரோ வருவானா அப்படின்ட்டு. ஹீரோ வரல. சரி நம்ம ஏன் இப்போவே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது, அதில் மிஸ் யூ எவ்ரி டைம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நானும் அவனை மிஸ் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதையே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் போய் ஹீரோக்காண்டியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பக்கமாக வர நர்ஸ்ட்டை வேனுக்குனே ஃபைல்ஸை வாங்கிட்டு நான் போய் டாக்டர் வேணாதான் ஹீரோட்ட கொடுத்துட்றேன் தாங்கன்னு சொல்லி வழுக்கு டைமை பிடிக்கிட்டு போகிறாங்க. உள்ள ஹீரோ இல்லை. அப்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் ரூம்லேயும் இல்லை, வார்ட்லேயும் இல்லை, இந்த ரூம்லேயும் இல்லை, எங்கே போனாவே காணாமல் போயிட்டானா அப்படின்னு சொல்லி அவளே பேசிக்கிட்டு இருக்கும்போது கசின் வாரான். கசின் ஒரு லெட்டரை என் பாஸ் உன்கிட்ட கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி கொடுக்கான். என்னதுன்னு சொல்லி ஹீரோயின் கேட்டதுக்கு கசின் சொல்கிறான், பாஸ் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காண்டி போயிருக்காரு. பிஸ்னஸ் ட்ரிப் போகலாம் அவனுக்கு டைம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கா ஹீரோயின். உடனே ஆமாம், டாக்டர்ஸ்லாம் கண்டிப்பாக ட்ரிப் போவாங்க, அவங்களோட மீட்டிங்ஸ்காண்டி ஆப்ரேஷன்காண்டி நிறைய இடத்துக்கு போவாங்க. என் பாஸ் எனக்காண்டி ஒன்றுமே சொல்லலை, ஆனால் உனக்காண்டி ஏதோ எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சிட்டு அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, என்னையே இன்றைக்கி நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லியிருப்பார். ஹீரோயினும் என்னடா இவன் வேறு இப்படி அப்படின்னு சொல்லி திறந்து பார்க்காங்க. ஹீரோ எழுதியிருக்கான், என்னோடய பக்கத்து வீட்டுக்காரனால நான் உன்கிட்ட கேட்க என்னோடய டாகை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அதை பார்த்த கசரும் என்னது நீங்கள் 2 பேரும் பக்கத்தில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹீரோயின் பெசாடு போயிடுறாங்க. அதுக்கு கசின் சொல்கிறான், அவங்க 2 பேரும் என்னையே வாட்ச் பண்ணலையா, அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே நிற்கான். இன்றைக்கி தான் ஜெனி ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினும் ஜெனி ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் 2 பேரும் சாப்பிட்றாங்க. அப்போ ஜெனி கேட்காங்க, எப்படி இருக்குது பார்பிக்யூ அப்படின்னு கேட்டோன்னே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் நீ சாப்பிட்லையா அப்படின்னு ஜெனிகிட்ட கேட்டதுக்கு நான் நிறைய சாப்பிட்டுட்டேன், நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உனக்கு தந்திருக்கேன், எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுனா எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகும், அதனால தான் நிறைய சாப்பிட்டதுனால என்னோடய வயிறு பாரு 3 மந்த் ப்ரெக்னென்சியில் உள்ள மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்ச உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாம் உன்னை பார்த்தா அம்மா மாதிரி தான் இருக்குது அப்படிங்காங்க. ஜெனி டேப்பை எடுத்து ஹீரோயின்ட்ட கொடுக்காங்க. ஹீரோயின் ரீட் பண்ணி பார்த்தா ஹீரோ சின்ன பையனாக இருந்தாம்ல அந்த சப்பி அதை தான் போட்டிருக்காங்க. ஜப்பி உனக்காண்டி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ கண்டிப்பாக வரணும் அப்படி இப்படின்னு நிறைய கதை அடிச்சு விட்ருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயின் இது ரொம்பவே நல்லாவே இல்லை அப்படிங்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் இன்னும் எனக்கு 50 கபாப்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனி சொல்கிறா, எதனால நீ சாப்பிட்டு குண்டாயிராத அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இது நான் வீட்டுக்கும் கொண்டு போவேன், டாக்குக்கும் மீதியே போடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே டாக்கா அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு ஜெனி கேட்டதுக்கு ஹீரோயினும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போது ஹீரோயின் ரொம்பவே ஹீரோவை மிஸ் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ 3rd ஸ்டேஜ் சொன்னாங்களா, அதை நினச்சிட்டு உண்மையிலே எனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு போய் டாக்கிட்ட போய் நம்ம வாக்கிங் போகலாமான்னு சொல்லிட்டு டாகை கூப்பிட்டு போகிறாங்க. டாக் ஓடுது, டாக் பின்னாடியே ஹீரோயினும் ஓடிக்கிட்டுருக்காங்க. ஹீரோ இதை பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு டயர்டாக படுத்துட்டு சும்மா டாக்டர் பேசிகிட்டு இருக்காங்க.
அப்போ ஹீரோவை பற்றி நினச்சிட்டே பேசுகிறாங்க. அவன் டாக் மேலே எவ்வளோ கேரிங்காக இருக்கான், ஆனால் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ உள்ளே வந்து உன்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கான். ஹீரோயின் பயந்துட்டு நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்டோடனே நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க, இதே மாதிரி திரும்பியும் உன் டாகை கூப்பிட்டு போக சொன்னால் வச்சுக்கோ, இது என்னோடய டைமு எனர்ஜி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு உன்ட்ட நான் 3 மடங்காக சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் ஆமாம் கரெக்ட் இது உனக்கு நான் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்க. ஹீரோயின் நைஸாக அவங்க வீட்டுக்கு வந்துட்டு எப்பாடி தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்காங்க. அங்கே ஹீரோ ஹீரோயின் ஒரு புக்கை கீழே போட்டிருப்பாங்களே, அது ஆல்பம், அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் ஹீரோ ஹீரோயின் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. என்ன காமிக்காங்க அப்படின்னா, ஹீரோ, டீனு, டாக்டர் குயின், கசின் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த காம்படிஷன் பற்றி தான். அதில் ஒரு டாக்டர் கலந்துக்கல, இவங்களுக்கு 4 பேர் போகணும் போல் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஹீரோயினை அதுக்கு பதிலாக சேர்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் நான் வரமாட்டேன் அப்படிங்காங்க. ஹீரோ தான் ஹீரோயினை கூப்பிட்றான், நீ சும்மா உட்காந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறான். அது கசின் சொல்கிறான், நம்ம தோத்துட்டோம்னா எல்லா பழியும் சேர்த்து நம்ம இவன் மேலேயே போட்டுடலாம் அப்படின்னு குயின்ட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் கசின் சொல்கிறான், ஜெனி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கா, அங்கே வேணால் நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாளை இவங்க 3 பேர் ரெடி ஆகிட்டாங்க. டாக்டர் குயின் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாலண்டியராக வர்றாங்க. ஜெனி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து படிச்சிட்ருக்காங்க. ஹீரோ தான் டைம் ஆகிட்டு நான் வேணால் போய் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி சமைச்சு கொடுக்கான். ஹீரோயின் நூடுல்ஸ் சொல்கிறாங்க, அதே தான் டாக்டர் குயினும் வேணுங்காங்க, கசினும் வேணுங்க. ஹீரோ ஓகேன்னு சொல்லிடுறான். அப்போ கசின் கேட்கான் ஹீரோயின்ட்ட, ஹீரோ பக்கத்து வீட்டில் நீ இருக்கிறது உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் என்னை நம்புகிறான், அவன் டாக்கெல்லாம் என்னை கூப்பிட்டு போக சொன்னான்னு சொன்னது உடனே அதை கேட்டு டாக்டர் குயின் அப்செட்டாக, ஏனது அவன் டாக்கெல்லாம் நீ கூப்பிட்டு போனையா அப்படின்னு கேட்காங்க. ஆமாம் ஒரே ஒரு தடவை அப்படின்னு சொன்னோடனே குயின் பெசாட்ருக்காங்க. ஹீரோ அந்த ஸ்கல்லை வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்கான் ஹீரோயினுக்கு. ஆனால் ஹீரோயின் தூங்கிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வாங்கின உடனே ஹீரோயின் ஸ்கல்லுன்னு நினச்சி ஹீரோ தலை மேலே வச்சிட்டா, இந்த ஸ்கல் நல்லா இருக்குங்காங்க. ஹீரோ சிரிச்சுட்டு ஹீரோயினுக்கு பொத்திலாம் விட்றான் தூங்குறதுக்கு. இதை டாக்டர் குயின் அந்த சைடு படுத்த மாதிரியே பார்த்துட்ருக்காங்க. காம்படிஷனை காட்டுறாங்க, எல்லோரும் சூப்பராக ஆன்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அது தூரத்தில் இருந்து ஹீரோ, ஹீரோயின், கசின் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயினுக்கு பயமாக இருக்குது, கசினும் பயத்தில் தான் நின்றுட்டுருக்கான். ஹீரோ மட்டும் பயம் இல்லாமல் நிற்கிறத பார்த்த ஹீரோயின், உனக்கு எப்படி பயம் இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹீரோ சொல்கிறான், நான் எப்போதுமே செகண்ட் வரவே மாட்டேன், ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜெயிச்சிட்டா உன்னை ஒரு பிளேஸ் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்ருக்காங்க. அப்போ டாக்டர் குயின் நம்ம தான் அடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் ஹீரோ டீம் வின்னும் பண்ணிடுறாங்க. ஹீரோ சந்தோஷத்தில் ஹீரோயினுக்கு ஹைஃபை கொடுக்கான். அதை டாக்டர் குயின் ஏக்கமாகவே பார்க்காங்க. ஆக்சுவலி டாக்டர் குயினுக்கும் ஹீரோவை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபோட்டோ 4 வரி எடுக்காங்க. அதுக்கப்புறம் 2 மெயின் டாக்டர் மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினும் கசினும் போயிடுறாங்க. ஹீரோவும் குயினும் மட்டும் நிற்காங்க. அப்போது 2 பேரும் தள்ளி நிற்காங்க. அதை பார்த்தா ஃபோட்டோகிராஃபர், உங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே, நீங்கள் 2 சேர்ந்து நில்லுங்கன்னு சொன்னோன்னே சேர்ந்து நிற்காங்க. அதை பார்த்து பின்னாடி உள்ள டாக்டர்ஸ்லாம் பேசுகிறாங்க, இவங்க 2 பேரும் எவ்வளோ அழகாக இருக்காங்க, இவங்க இது ஃபோட்டோ வெட்டிங் ஃபோட்டோ மாதிரியே இருக்குது, இவங்க பசங்கள்லாம் சூப்பராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறத கேட்ட ஹீரோயினுக்கு வருத்தமாக போயிடுது. ஹீரோயின் போனதை பார்த்த ஹீரோ வருத்தப்பட்டுட்ருக்கான். அப்போ ஹீரோயின் போவேலே யோசிச்சுட்ருக்கையில் அந்த 4th ஸ்டேஜ் தெரியுதுன்னு நினைக்காங்க, ஜெலஸ் அப்படின்ட்டு. சூப்பர் மார்க்கெட்டில் திங்ஸ் வாங்கிட்டுருக்கையிலும் ஹீரோவும் அந்த டாக்டர் குயினை நின்னதையே நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அந்த சுற்றி உள்ளவங்களாம் பேசுகிறத நினச்சி ஒரே பொறாமப்பட்டுட்டே இருக்காங்க. அப்போது ஒரு டாக், அதாவது ஹீரோ டாக் அங்கே நின்று சாக்லேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க 2 பேர். ஆனால் அது சாப்பிடாமல் உட்காந்துட்ருக்கு. உடனே ஹீரோயின் இது நம்ம ஹீரோ டாக்லாம், ஹீரோ சொன்னது ஞாபகம் வருது, இப்போல்லாம் நாயை திருடுறாங்க அப்படின்னோடனே நீங்கள் 2 பேரும் திருடங்க தானே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. அவனுங்களும் இல்லையே, நாங்கள் இந்த நாயை வாங்க தான் வந்தோம்னு சமாளிக்கிறானுங்க. உடனே ஹீரோன்னு சொல்கிறாங்க, டாக்குக்கு முதல்ல சாக்லேட்டே கொடுக்கக்கூடாது, இதுவே உங்களுக்கு தெரியலை, நீங்கள் 2 பேரும் திருட வந்ததை நான் வீடியோலாம் எடுத்து ஆதாரம் வச்சுருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைன் விழும் அப்படின்னோடனே அவனுக்கு 2 பேரும் பயந்துடுறானுங்க. ஹீரோயின் ரொம்பவே லா பாயிண்ட்லாம் பேசுகிறாங்க. ஹீரோயின் அந்த டாகை கூப்பிட்டு, ஹீரோ வீட்டுக்கு போய் நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்ப,
உன் டாகு வந்து சாப்பிட்ருப்பாங்க அந்த திருடனுங்க, அது டாகு கூட உனக்கு பத்திரமா பார்த்துக்கிற முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கா. உடனே அதுக்கு ஹீரோ சொல்கிறான், அப்போது இல்லை ஒரு டாக் இருக்குது அதை காமிச்சா, அப்போ இது யார் அப்படின்னு சொல்லி கேட்கா. உடனே ஹீரோயின், 2 டாக்கும் ஒரே மாதிரி இருக்குல்ல. ஹீரோ வந்து உனக்கு என் டாக் மேலே அவ்வளோ இதுவா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின், அப்படிலாம் இல்லை, நான் ஒரு லாயர், அதனால் நான் வந்து நீதியாக நடந்துக்கிறேன், அவ்வளோதான். நீ தான் இந்த டாகை பார்த்துக்கணுப்பா, நான் இந்த டாகை காப்பாற்றிட்டேன், நீ வந்து அதோட ஓனர்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்ட்டு அவங்க பாட்டில் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. போயிட்டு இந்த கதை ஓட்ட வழியாக பார்க்காங்க. ஹீரோ வந்து அந்த டாகையும் உள்ளே கூட்டுக்கிறான். நைட்டு ஹீரோயின் ஃபேஸ் பேக் போட்டுட்ருக்கையில் மெசேஜ் வருது. ஹீரோ தான் வந்து போட்டிருக்கா, நான் வந்து ஓனரை கண்டுபிடிச்சிட்டேன், அவன் வந்து அந்த ஓனர் வந்து கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு சாப்பாடுக்கு வர சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின், யார் இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஐயோ அவன் நம்மளை தான் சொல்கிறான் போல், நம்ம அவன் வலையில் விழவே கூடாதுன்னு நினச்சிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோக்கு 2 பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு ஒன்று ஹீரோயின் வீட்டில் தொங்க போட போகிறான். அப்போது ஹீரோயின் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்காங்க, நீ எனக்காண்டே பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வேண்டாம், நான் வெளியிலேயே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் தேங்க்யூன்ட்டு சொல்லி எழுதியிருக்காங்க. ஹீரோ நினைக்கான் இவளுக்கு திரும்பவே என்ன தான் ஆச்சுன்னு சொல்லி நினச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறா. அப்போது டாக்டர் குயின்னு வராங்க. டாக்டர் குயின் சொல்கிறாங்க, நம்ம வின் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க, நம்ம எங்கேயாவது வெளில போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோ சொல்கிறான், நீங்கள் கேர்ள்ஸ்லாம் எங்கே போக ஆசைப்படுவீங்கன்னு கேட்கான். ஹீரோயின்காண்டி தான் கேட்டிருப்பான். குயின் சொல்ல வரதுக்கு முன்னாடியே ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருப்பான். அவன் தான் வந்து காம்படிஷனில் கலந்துக்கணும், அவனுக்கு பதிலாக தான் ஹீரோயின் கலந்துருக்காங்க. உடனே ஹீரோ சொல்கிறான் அவனை பார்த்து, நீ வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து இப்படி கவுத்துட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்கான். டாக்டர் குயின் சொல்கிறாங்க, ஃபேமிலியில் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான், உன்னெலாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி போயிடுறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் வந்து காசெல்லாம் எண்ணி வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. கசின் வந்து, சாரி நான் வந்து தெரியாமல் வந்து நம்ம 4 பேர் எடுத்த ஃபோட்டோவை வந்து எங்கள் அம்மாவுக்கு அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொன்னதை கேட்ட ஹீரோயினும், நீ என்ன கிறுக்கா, தெரியாமல் இப்படி நீ அனுப்பிவிட்டியே, நீ கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நான் வந்து உன் ஃபோட்டோவை ப்ளர் பண்ணி தான் அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொன்னதை கேட்ட ஹீரோயினும், பெறவென்ன அப்போனா தெரியாதுன்னொன்னே, எங்கள் அம்மா வந்து நான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை தான் ப்ளர் பண்ணி அனுப்பியிருக்கேன்னு நினச்சிக்கிட்டாங்க, அதை உங்கள் அம்மாவுக்கும் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா அப்போ என்னை கண்டுபிடிச்சிருவாங்களான்னு கேட்டதுக்கு, அப்போல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினை அப்போனா விடு அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தா ஹீரோ டாக்டர் குயினை ஃப்ரெண்டெல்லாம் போகிறத பார்த்துட்டு ஹீரோயின் வந்து பதட்டத்தில் இருக்காங்க, ஜெலஸில் இருக்காங்க. கசின் சொல்கிறான், அவங்க 3 பேர் நல்ல டீமில் அப்படின்னு சொன்னதை கேட்டால் ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது, கசினை திட்டி விட்டு போயிடுறாங்க. ஹீரோ லிஃப்ட்டில் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஹீரோயினை பார்த்தோன்னா நிறுத்தி ஹீரோயினையும் கூப்பிட்றான். கசின் ஹீரோயினை இழுத்துட்டு வந்து விட்றான். ஹீரோவும் குட் மார்னிங் ஹீரோயினுக்கு சொல்கிறான். நான் ஹீரோவுக்கு தவிர எல்லாத்துக்கும் சொல்லிகிட்ருக்காங்க. காசு வந்திருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னோன்னா எல்லோரும் கேம்பிங் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு தான் எப்போதும் போவாங்களா அவங்க. ஹீரோ டீ கேட்காங்க. ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி இருக்கிறதுனால அவனும் அப்செட் ஆகிடுறான். எல்லோரும் கேம்பிங் போகலான்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோவும் தான் இருக்காங்க. ஹீரோயின் போகும்போது ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கான். அந்த மொட்டை மாடிக்கு போய் 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போது ஹீரோ சொல்கிறான், நீ ஏன் பிரேக்ஃபாஸ்ட் வேணான்னு சொன்னேன்னு கேட்டதுக்கு ஹீரோயின், எனக்கு தேவையில்லை. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், முன்னாடிலாம் நீ என்ஜாய் பண்ணியே அப்படின்னு சொன்னதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, முன்னாடி என்ஜாய் பண்ணதான், ஆனால் வந்து இப்போ என்னோடய கொலீகை வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை. ஹீரோ கேட்கா, நம்ம வெறும் கொலீக் மட்டும்தானா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நம்ம நெய்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ கேட்கா, அப்போ நம்ம நெய்பர்ஸ் மட்டும்தானா? ஹீரோயின், அதை தவிர வேறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கப்புறம் ஹீரோ, ஆமாம் நான் உன்னோட டாகுக்கு பார்த்துக்கிற ஆள் கூட தான், நீ எனக்கு எப்போ மணி தருவேன் அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின்ட்ட கேட்கா, கேம்பிங் பற்றி என்ன நினைக்கேன்னு சொன்னதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, நான்லாம் வரல கேம்பிங்க்கு, நீங்களாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறா. நீ தானே காசு வச்சுருக்க, நீ தான் வரணும்னு சொன்னதுக்கு ஹீரோயின் காசை தூக்கி ஹீரோ பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுறா. நர்ஸ் வந்து மொட்டை மாடிக்கு வரையில் ஹீரோ போவேல, உங்களுக்கு போனஸ் கிடச்சிருக்கே அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் போயிடுறான். டாக்டர் குயினை தான் காமிக்காங்க. அவங்க வந்து தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. அது வந்து நரைஞ்சி போயிட்டுருக்கு. ஆனால் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு வந்து என்னது யோசிச்சுட்ருக்க அப்படின்னு கேட்டதுக்கு சொல்கிறா, நீ ஹீரோவை பற்றி நீ என்ன நினைக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீங்கள் 2 பேரும் சூப்பர் பேர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து நான் வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கா. கண்டிப்பாக நீ எடுத்து வை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். குயினும் சிரிக்கா.
இந்த சைடு வந்து ஜெனியோட ரெஸ்டாரண்ட் தான் காமிக்காங்க. ஜெனி வந்து எல்லாருக்கும் பேம்ப்ளெட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. யாருமே வரல. ஒரு சின்ன பையன் மட்டும் போகிறான். அவனை நீயாவது வந்தியே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்து உங்கள் அம்மா அப்பாலாம் கூட்டு வா அப்படின்னு சொல்லி விட்றா. அதுக்கப்புறம் என்ன செய்யன்னு தெரியாமல் ராம்குள்ளே இதில் போய் எல்லா பாபிக்கையும் கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்கிறா. ராமும் டேஸ்ட் பண்ணிவிட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜெனி சொல்கிறான் சரி 10 சாப்பிட்ருக்கீங்க, சரி 30 ஏன் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ராம் சொல்ல நான் உனக்கு சஜஷன் கொடுக்கேன் அப்படின்றதுங்க. எப்படினாலும் நீங்கள் சாப்பிட்டது தானே, வேறு வழி தெரியலை, எப்படியாவது வந்து சேல் ஆகணும்ல, அதுக்கு தான் சரின்னு ராம் சொல்கிறான் உனக்கு வந்து எப்படி பார்பிக்யூ சேல் பண்ணணும்னு சொல்லி தெரியலை அப்படின்னு சொன்னோன்னே எப்படி சேல் பண்ண சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்கான். எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டோரி வேணும், இதுக்கு ஒரு ஸ்டோரி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வந்து கொடுத்து இது உனக்கு எப்படி ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கான். இன்னொரு புக்கு கொடுத்து இது உனக்கு எக்கனாமிக்ஸ் பற்றி சொல்லி கொடுக்குன்னு சொன்னதுக்கப்புறம் இன்னொரு புக்கு பார்த்து இதுவும் நல்லா இருக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போன உடனே ராம் சொல்கிறான் 30 கழிச்சிட்டு எனக்கு நீ வந்து 50 யான் மட்டும் தந்தால் போதும். அவளும் பே பண்ணிவிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறா. வெயிட்டர் கேட்கா நீங்கள் பார்பியே தானே விற்க போனீங்கன்னு புக்கோடு வந்திருக்கேன்னு கேட்டதுக்கு ஆமாம் இல்லை அவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. ஆனால் ராம் வந்து விவரமாக கடையை சாத்திடுறான். ஜெனி வந்து ராம் பார்த்து சொல்கிறா நீ ஒரு ஃப்ராடு, என்னை ஏமாத்திய மணியை நீ வாங்கிட்ட எனக்கு திருப்பித்தான் அப்படின்ன உடனே ஒருக்க வித்துட்டுலாம் திரும்பிலாம் ரிட்டர்ன் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறான். புக்கு வாங்குறதா இருந்தால் மட்டும் வா சரியா. ஹீரோ வந்து ஜெனி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கான். ஜெனி என்ன வேணும்னு கேட்டோன்னே நீ வந்து எனக்காண்டி ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னன்னு சொல்லி நமக்கு காமிக்கலை. நெக்ஸ்ட்டு சீனே ஜெனி வந்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோயின் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டை. அப்போ வந்து ஜெனி வந்து ப்ளீஸ் எனக்காண்டி ஒன்று மட்டும் செய்யன்னு சொல்கிறாங்க. என்னது சொல்லித்தொலை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி ஒரே ஒரு ஆர்டர், அதுவும் பிக் ஆர்டராக வந்திருக்கு, இதை நான் செஞ்சால் மட்டும் தான் என்னால் சர்வைவே ஆக முடியும், ப்ளீஸ் எனக்காண்டி ஒத்துக்கோ அப்படின்னா சரி என்னது அப்படின்னு சொன்ன உடனே கான்ட்ராக்டை காமிக்க அதில் வந்து கேம்பிங் போகிறாங்கல்ல அதுக்கு வந்து ஃபுட் எல்லாமே ஜெனிகிட்ட தான் வாங்குறதா போட்டிருக்கு. அது வந்து ஹீரோயின் வந்தால் மட்டும்தான் வாங்குறதா போட்டிருக்கு. உடனே ஹீரோயின் நீ இதுக்காண்டியா நீ என்கிட்ட வந்து கேட்க அப்படின்னோடனே ஆமாப்பா ப்ளீஸ் அப்படிங்கா. நான் எல்லா திங்ஸையும் வாங்கிட்டேன், நான் இந்த ஆர்டர் மட்டும் கேன்சல் ஆனால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறா. ஜெனி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு சொன்னவொடனே ஜெனி அழுதுகிட்டே இருக்கா. ஜெனி அழுதுகிட்டே வந்து நீ என்னைய கைவிட்ட பற்றியா அப்படின்னு சொல்கிறத கேட்டு ஹீரோயின் சிரிச்சுட்டே உனக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஜெனி தேங்கின்னு சொல்லி கேட்டு பிடிக்கா. ஹீரோயினும் ஜெனிட்ட ஆர்வமாக கேட்காங்க. ஹீரோ வந்து எதனால் என்னை கூப்பிட்டா அப்படின்னு சொன்னதுக்கு ஜெனி சொல்கிறா நீ வந்து வின் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்ததா சொன்னா. ஹீரோயின் அவ்வளோதானா அப்படின்னு கேட்காங்க. ஜெனி ஆமாம் நீ இதுக்காக தானா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சலிச்சிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சீனே கேம்பிங் தான். கேம்பிங்க்கு எல்லாருமே வந்து காரில் போய்கிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் 4 பேர் வந்து கார்ட்ஸ்லாம் ப்ளே பண்ணிகிட்டே போய்கிட்டு இருக்காங்க. புதுசாக கண்ணாடி போட்ட ஒரு பொண்ணு வந்திருக்கு. அது வேறு யாரும் இல்லை, ஹீரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான். அவங்கள நம்ம ரோஸின்னு வச்சுக்கலாம். ஹீரோ வந்து ராமையும் கூப்பிட்டு வந்திருக்கான். ராம் சொல்கிறான் இவ்வளோ வேற கூப்பிட்டு வந்திருக்கேன், நீ வந்து என்னையை மட்டும் தான் கூப்பிட்டு போகிறேன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ஹீரோ சொல்கிறான் இப்போ கூட வழி இருக்குது, நீ வேணால் இறங்கி போயிட்டே இரு அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே ஜெனி சொல்கிறா இல்லை எனக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் தேவையில்ல, அதுதான் ராம் அப்படிங்கா. பூண்டை கொடுத்து ராம்கிட்ட உரிக்க சொல்கிறா. அதுக்கு நான் ஏன் உனக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டதுக்கு உன்னை பற்றி எல்லா சீக்ரெட்டும் எனக்கு தெரியும், நீ மட்டும் எனக்கு வேலை செய்யல வச்சுக்கோ. ஏன் ஹீரோவோட கிராண்ட்மா அதான் உன்னோட அம்மா அப்பாட்ட போய் நான் சொல்லிடுவேன், நான் தான் வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், உன்னை கல்யாணம் படிக்க போகிறேன்னு சொன்ன உடனே அதை கேட்ட ராம் உடனே வாங்கி உரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஹீரோ தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் ஜெனிக்கு. உடனே ராம் வந்து ஹீரோவை முறைச்சிக்கிட்டு இருக்கான். பீச்சு ஓரத்தில் தான் வந்து கேம்பிங் போட போகிறாங்க. ரோசி பொண்ணு வந்து ஹீரோயின்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறது. ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே எனக்கு தான் உனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லுது. உன்னைய பற்றியும் என்னோடய ஹீரோவை பற்றியும் தான். அதான் நம்மளோட ஹீரோவை பற்றி தான் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டு வந்துடுறான். இன்னும் நீ உன்னோட காலேஜ் மட்டும் மறக்கலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுதுப்பா, மறந்துடு அப்படின்னு சொல்கிறான். ஜெனி ஹீரோயின்ட்டு வந்து உன்னோட ஆளை எல்லாருக்கும் பிடிக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்னோட ஆளா என்ன சொல்கிற அப்படின்னு ஹீரோயின் முறைக்கா. ஹீரோ வெளில வந்து சொல்கிறான் நம்ம ஃபஸ்ட்டு கேம்பிங் போடுவோம், எல்லோரும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிடலாம், நமக்கு வந்து ஃபுட்டு வந்து யார் செய்ய போகிறா அப்படின்னா நம்ம ஜெனி தான் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. டாக்டர் குயின் வந்து ஹீரோக்குள்ளே பேக்கை வாங்கிட்டு நம்ம 2 சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா.
ஹீரோயினும் ஜெனி கூட நம்ம 2 பேரும் போவோம் அப்படின்ட்டு போகிறாங்க. ஹீரோ வேலை செய்ய போவையில் டாக்டர் குயின் வந்து நான் செய்கிறேன்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ நானே செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிடுறான். காலேஜில் நடந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோசி சொல்கிறா, ஹீரோ வந்து நமக்கு கொடை கொடுக்காம டாக்டர் குயினுக்கு தான் கொடுத்தான், அதனால் வந்து அவனுக்கு அவன் மேலே ஒரு கண் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ சொல்கிறா, இல்லை நான் எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோயினுக்கு ஜெலஸ் ஆயிடுது. அவங்களும் வந்து ஹீரோ வரதை பார்த்துட்டு ஜெனிட்ட வந்து சும்மா சொல்கிறாங்க, நான் வந்து கல்யாணத்துக்காண்டி மாப்பிள்ளலாம் உன்னைய பார்க்க சொன்னோம்ல, அதுலேருந்து எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு, அவனை நான் நேற்றுக்கு மீட் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே, பிளைண்ட் டேட்டா, ஆமாம் நான் தானே உன்னை அனுப்பி வச்சேன் அப்படின்னு ஜெனியை நல்லா உடால் சொல்கிறாங்க. ஹீரோவும் பொறாமல் தாங்க முடியாமல் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கான். அதில் நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாளுங்க. எல்லோரும் பட்டத்தை பறக்க விட்டுட்ருக்காங்க. ஜெனியும் ராமும் சேர்ந்து விளாண்டுட்ருக்காங்க. ஃப்ரெண்டும் அவன் ஒய்ஃப் ரோஸியும் சேர்ந்து விட்றாங்க. ஹீரோவும் டாக்டர் குயினும் தான் விட்டுட்ருக்காங்க. ஆனால் ஹீரோ ஃபுல்லாக ஹீரோயினை தான் பார்த்துட்ருக்கான். ஹீரோயினும் கசினும் விட்டுட்ருக்காங்க. கசின் வந்து ஹீரோவையும் குயினும் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் பட்டம் விட்டா என்னால் ஜெயிக்க முடியாது, பண்ணியே விடுன்ட்டு போயிடுறான். டாக்டர் குயினும் ஹீரோட்ட எப்படியாவது லவ்வை சொல்லிடலான்னு சொல்லி பேசுகிறாங்க. நான் வந்து இந்த தடவை நான் முன்னாடி எத்தனையோ தடவை நான் வந்து பட்டம் விட்டுருக்கேன், ஆனால் இப்போ வந்து விடுறது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ வந்து டாக்டர் குயினை பார்க்காம ஹீரோயினையே பார்த்துட்ருக்கான். ஹீரோ வந்து திங்க் பண்ணிகிட்டே வந்து நீ பிளைண்டேட்டுக்கு போறியா அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்கான். அதுக்கு ஹீரோயின், ஆமாம் உனக்கு யாராவது தெரிஞ்சால் எனக்கு அறிமுகப்படுத்தி வை அப்படின்னு சொல்கிறா. என்னையே நீ வந்து கணக்கில் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோ கேட்கான். ஹீரோயினு பரவாயில்லாமல் நீ இருக்க. ஹீரோ கேட்க, உனக்கு எப்படிப்பட்ட ஆளை பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு வந்து சிம்பிளாக நல்ல ஆளாக மனசு சுத்தமாக முக்கியமாக கேர்ள்ஸ் கூட க்ளோஸாக இல்லாமல் இருக்கணும். ஹீரோ சிரிச்சிட்டு, அப்போ நீ வந்து பிளைண்ட் டேட் போகல தானே அப்படின்னு கேட்கான். உனக்கு ஜெலஸ் மட்டும் வந்திருக்குன்னு நினைக்கேன். எனக்கு ஏன் ஜெலஸாக இருக்காது, உனக்கு தான் ஜெலஸாக இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போது ஹீரோ சொல்கிறான், உன்னோட பட்டம் கீழே விழ போகுது. ஹீரோயின் என்னன்னு கேட்டோன்னே ஹீரோவே வந்து ஹீரோயினை பின்னாடி ஹக் பண்ண மாதிரி சொல்லி கொடுக்கான். அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RR ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.